உலகமெங்கும் உள்ள அனைத்து இறை மக்களுக்கும் வணக்கம். நீங்கள் புதுசாக எங்கே வீடியோ பார்க்குறதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பொதுக்காலம் 17ஆம் ஞாயிறு 26/7/2026. திருப்பலி முன்னுரை. இறையேசுவில் இனியவர்களே, இன்று தாய் திரு அவையானது பொதுக்காலம் 17ஆம் ஞாயிறை சிறப்பித்து கொண்டிருக்கிறது. இன்றைய நாள் வாசகங்கள்: நாம் விண்ணரசின் மதிப்பீடுகளின்படி வாழ பலவற்றை தியாகம் செய்ய முன்வர வேண்டும் என்றும், கடவுளின் திட்டத்தின்படி வாழ நினைப்பவர்களுக்கு தூய ஆவி துணையாயிருக்கிறார் என்றும் கூறுகிறது. உயர்ந்ததாகவும் சிறந்ததாகவும் தன்னிடம் இருப்பதை எல்லாம் இழப்பதற்கும் ஒப்பானது விண்ணரசு என்று இயேசு கூறுகிறார். இறையாட்சியில் வேற்றுமைக்கோ ஏற்ற தாழ்வுகளுக்கோ இடமில்லை. உன்மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்பதே இறையாட்சியின் அடித்தளம். இறையாட்சியின் மதிப்பீடுகளான அன்பு, நீதி, மனித மாண்பு, சமத்துவம், நல்லிணக்கம், சேவை என்னும் பண்புகளால் நம் மனதை பண்படுத்துவோம். ஞானம் நிறைந்த உள்ளத்தை பெறுவோம். முதல் வாசகம். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 5, மேலும் 7 முதல் 12 முடிய. முதல் வாசக முன்னுரை. ஆண்டவர் சாலமோன் அரசனிடம், உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டபோது, அவர் ஆண்டவரிடம், என்னை இஸ்ராயேலின் அரசராக்கி உள்ளீர். திரளான அம்மக்களுக்கு நீதி வழங்க தேவையான ஞானத்தை தந்தருளும் என்றார். ஆண்டவர் மிகவே மகிழ்ந்து அவருக்கு நீதி வழங்க தேவையான ஞானத்தை வழங்கினார். நீதி வழங்குவதில் உனக்கு நிகராக இவ்வுலகில் யாரும் இருந்ததில்லை, இனி இருக்கப் போவதும் இல்லை என்று கடவுள் சாலமோனுக்கு ஆசி வழங்கும் வாசகத்தை அரசர்கள் முதல் நூலில் கேட்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவார்த்தைகள் 28 முதல் 30 முடிய. இரண்டாம் வாசக முன்னுரை. கடவுளின் கட்டளைகளின்படி வாழ அழைக்கப்பட்டுள்ள நமக்கு தூய ஆவி துணையாயிருக்கிறார். கடவுளின் மகனின் சாயலுக்கு ஏற்றவாறு படைக்கப்பட்ட நம்மில் கடவுளின் மகனே தலைப்பேரானவர். கடவுளால் அழைக்கப்பட்ட நம்மை அவருக்கு ஏற்புடையவராகவும் அவரது மாட்சியிலும் பங்கு பெற செய்த கடவுளின் மாட்சியை என்று கூறும் ரோமையர் திருமுகத்தின் வாசகத்தை கேட்போம். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலூயா, அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா. நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறைவார்த்தைகள் 44 முதல் 52 முடிய. விசுவாசிகள் மன்றாட்டு. ஞானமும் இரக்கமும் நிறைந்த அன்பு இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், துறவிகள் அனைவரையும் உமது ஆசிரால் நிரப்பியருளும். அவர்கள் இறையாட்சி பணியின் நல்லாயர்களாய் விளங்கிட தேவையான ஞானத்தையும் தியாக உள்ளத்தையும் தந்திட வேண்டுமென்றும் இறையழைத்தல் பெருக வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பும் அமைதியும் வழங்கும் அன்பு இறைவா, எம் நாட்டின் ஆட்சியாளர்கள், அதிகாரிகள் மக்கள் நலன் காக்கும் நல்ல தலைவர்களாய் விளங்கிட வேண்டுமென்றும் நலமான செயல் திட்டங்களால் நாட்டை வளர்ச்சியின் பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டுமென்றும் அன்பும் அமைதியும் நிறைந்த ஏற்றத்தாழ்வு இல்லாத சமுதாயத்தை உருவாக்க வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஞானத்தை வழங்குபவரே அன்பு இறைவா, எங்கள் குடும்பங்களில் உள்ள குழந்தைகள், சிறுவர், சிறுமியர், இளைஞர், இளம்பெண்களை உமது ஆசிரால் நிரப்பியருளும். அவர்கள் கல்வியிலும் இறை ஞானத்திலும் வளர்ந்திட வேண்டுமென்றும் பெற்றோர் பெரியோர்களின் நல் வழிகாட்டுதலை பெற்று வாழ்வில் ஏற்றம் காண வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருள் வழங்கும் அன்பு இறைவா, கடவுளின் பிள்ளைகளாக அழைக்கப்பட்டு
தூய ஆவியை பெற்றுள்ள நாங்கள் எங்கள் சொல்லாலும் செயலாலும் கடவுளுக்கும் மனிதருக்கும் ஏற்புடையவர்களாய் வாழ்ந்து கடவுளின் அருளையும் மாட்சியையும் பெற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வளிக்கும் அன்பு இறைவா, இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கும் இறை மக்களையும் திருப்பலிக்கு வந்திருக்கும் இறை மக்களையும் எம் ஊர் மக்களையும் ஆசீர்வதித்து அருள் நலமும் பொருள் வளமும் உடல் நலமும் தந்து அன்பில் ஒன்றுபட்டு வாழ செய்ய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.